நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் 2023 2024 MCQ 6வது கேள்வியை பார்த்து கொண்டிருப்பீங்க. 6வது கேள்வியை நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீங்க. அந்த கேள்விக்குரிய விடயத்தை நான் இப்போ உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். சரி, அந்த கேள்வியுடைய சாராம்சம் இதுதான் கேட்டிருக்கிறாங்க. என்னென்னு சொல்லி சொன்னால், அதாவது PbCl2 கரைதிறன் பெருக்கம் தந்திருக்கிறாங்க. KSP வந்து 5.0.10 அடுக்கின்ற மூல் கணம் DM-9. ரெண்டாவது CuCl KSP தந்திருக்கிறாங்க 1.6.10.7 மூல் வர்க்கம் DM-6 தந்திருக்காங்க. மூன்றாவது தந்திருக்காங்க AgCl KSP வந்து 1.6.10 தந்திருக்கிறாங்க. மூல் வர்க்கம் DM-6 தந்திருக்காங்க. நாலாவது தந்திருக்காங்க Ag2Cl2 KSP எங்களுக்கு 1.08.10.16 மூல் கணம் DM-9 இருக்காங்க. இப்போ இதை ஒன்றுக்கும் ABCD எழுதியிருக்காங்க. இதில் மூலக்கரைதிறன் பெருக்கத்தின் அடிப்படை, அதாவது குளோரின் மூலக்கரைதிறன் பெருக்கம் இதில் அடிப்படையில் எதுக்கு கூட குறைய இருக்கும் என்று ஏறு வரிசை இறங்கு வரிசையில் நாங்கள் கொடுக்கணும். அதாவது குளோரின் அங்கே காணப்படுற, அதாவது ஏக்கோஸில் குளோரின் வந்து ஏக்கோஸில் காணப்படுற செறிவின் அடிப்படையில் இதை நாங்கள் ABCDயை வந்து நாங்கள் ஒழுங்குபடுத்த வேணும். சரி, இதில் என்ன தியரி இருக்குது, என்ன நோட் இருக்குன்னு முதல்ல சரி நான் பார்த்துட்டு நாங்கள் அங்கால இந்த இதை செய்ய போவோம். சரி, கரைதிறன் பெருக்கம்னா என்ன? முதலாவது கரைதிறன் பெருக்கம் என்றா என்ன அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால், இதை நாங்கள் KSP என்று குறிக்கிறது. இதை எப்படி நடக்கும்னு சொன்னால், அதாவது மென்மையாக கரையக்கூடிய, அதாவது குறைவாக கரையக்கூடிய ஒரு சேர்வை வந்து ஒரு கரைப்பானில் கரைக்கப்படும் போது அவை வந்து என்ன செய்யும்னு சொன்னால், ஒரு குறித்த வெப்பநிலையில் அந்த திண்மத்தோட அங்கு ஒரு கரைசல் இருக்கும். அதில் கரைசலோடு சேர்ந்து அயன்கள் இருக்கும். இப்போ அந்த அயன்களும் அந்த திண்மமும் சமநிலை ஒன்று ஏற்படுத்தும். சமநிலை. அப்போ அந்த சமநிலையில் அங்கே என்ன ரெண்டும் காணப்படுமெண்டா, அதில் கரையம் காணப்படும் திண்மமாக, அடுத்தது கரைப்பானில் இருக்கிற நிரம்பல் கரைசலாக காணப்படும். நிரம்பல் கரைசலாக காணப்படும். அங்கு வந்து என்ன செஞ்சிருக்கும், இந்த கரையம் வந்து அயன்களாக காணப்படும். சரி, இந்த நிலையில் தான் நாங்கள் இதுக்கு கரைதிறன் பெருக்கம் எடுக்க போகிறோம். அப்போ இப்போ உதாரணமாக ஒரு சின்ன சேர்வை எடுப்போம். AXBY என்ற ஒரு சேர்வையை நான் எடுக்கிறேன். இது ஒரு திண்மமாக இருக்குது. இதை நான் நீர்லேயோ இல்லாட்டி ஒரு கரைப்பான்லேயோ கரைச்சோம்னு சொன்னால், நீரில் கரைச்சா இது என்ன செய்யும், Y அதாவது +Y ஆகவும், +Y ஆகவும், இது அதுக்கு பிறகு எங்களுக்கு B வந்து -X ஆகவும் இருக்கிற சந்தர்ப்பத்தில் இதண்ட பீசமான நிலையை பார்த்தோம்னா, இது X என்றும் இது Y என்னும் பீசமான நிலை வரும். சரி, இதில் சமநிலைக்கு வந்து சமநிலையில் சமநிலை மாறிலி K என்று எடுத்தோம்னா
கே சமன் எப்படி வரும் எங்களுக்கு சமநிலை மாறிலி கே ஏ ப்ளஸ் ஒய் இந்த செறிவு அந்த எக்ஸாம் அடுக்கு அடுத்தது பி மைனஸ் எக்ஸிൻ്റെ അതിൻ്റെ പി സമാനം വയ്യാമ എടുക്കേണ്ടി വരും. அதுக்கு கீழே இந்த சேர்வையின் இது இவ்வளவும் ஏக்வஸ் இதில் வந்தோம்னு சொன்னால் ഇതിൻ്റെ ஏக்வஸ் இதுவும் ஏக்வஸாக இருக்கும். ഇതിൻ്റെ சேர்வையின் திண்மமாக இருக்கும். சேர்வு திண்மத்தின் என்னவாக இருக்கும் செறிவாக இருக்கும். ஸோ இங்கே திண்மத்தின் செறி இந்த நிரம்பல் நிலையில் ஒரு மாறிலியாக இருக்கும். மாறிலின்னா ஒரு மாறிலி பெருமானமாக இருக்கிறது. அப்போ இந்த மாறிலியோட சேர்த்து இந்த மாறிலியும் சேர்த்து விட்டோம்னு சொன்னால் அதைத்தான் நாங்கள் கேஎஸ்பின்னு சொல்கிறோம். இந்த மாறிலியும் அந்த மாறிலியும் சேர்ந்து வர்ற கேஎஸ்பி எப்படி இருக்கும்டா ஏ ப்ளஸ் ஒய் ஏ கொஸ்ஸின் செறிவின் எக்ஸாம் அடுக்கு பி மைனஸ் எக்ஸின் ஏ கொஸ் செறிவின் வையாம் அடுக்கு. இப்போ இதுதான் எங்களுக்கு முடிவு. இப்படி தான் ஒரு கரைதிறன் பெருக்கத்தை நாங்கள் காண வேண்டியிருக்கும். அந்த அடிப்படையில் இங்கே இருக்கிற ஒவ்வொரு மூலகத்துக்கும் இருக்கிற கரைதிறன் பெருக்கத்தை கண்டு அதில் எவ்வளவு குளோரின் இருக்குன்னு பார்ப்போம். இப்போ ஒவ்வொரு கரைதிறன் பெருக்கத்துக்கும் இல்லை மூலர் கரைதிறன் என்று சொல்கிறது. அதாவது ஒரு உதாரணமாக இங்கே பார்ப்போம். பிபி எடுத்தோம்னா ஏன்ற அடிப்படையில் PbCl2 எப்படி இருக்க போகுதுன்னு சொன்னால் இப்போ ஒரு நீரில் கரைச்சோம்னு சொன்னால் இது Pb2+ ஆகவும் அடுத்தது Cl மைனஸ் ஏக்கோஸாகவும் இருக்கும். ஆகவே இது சாப்பிட்றதுக்காக ரெண்டும் கொள்ளலாம் இல்லை. அப்போ பிபியோட அளவில் எவ்வளவு கரைஞ்சி பிபி உருவாகுதுன்றதை நாங்கள் இதை மூலக்கணல் ஒரு எக்ஸ்டெண்ட் அடிப்படையில் மூலக்கணல் எடுத்தோம்னா இது 2 எக்ஸ்டெண்ட் வரும். அப்போ இதில் கேஎஸ்பி எப்படி எங்களுக்கு கிடைக்கும்னு சொன்னால் இது எக்ஸ்டெண்டே வரப்போகுது. இது சரி 2 எக்ஸ்டெண்டாக இதுண்ட பீசமானம் 2 இதுக்கு 1 மேலே 1 தான் இருக்குது முன்னுக்கு 1. அப்போ இது என்னென்று வரும்டா 4 எக்ஸ் இங்கே சொல்லணும்னா 4 எக்ஸ் கணம் வரும். இந்த பெருமானம் எங்களுக்கு தந்திருக்கிறாங்களே எவ்வளோன்னு சொல்லி சொன்னால் 5.00 தர 10.7 இருக்காங்க. அப்போ இதில் இந்த எக்ஸை நாங்கள் கணிஜமாக இருந்தால் எக்ஸ் எங்களுக்கு வரும் 5 தர 10.2 மூல் DM-3 வரும். அப்போ இந்த எக்ஸு இப்படின்னு சொன்னால் Cl 2 இருக்குது, இங்கே 2 மடங்காக இருக்கணும். ஆகவே இதிலிருந்து எங்களுக்கு எடுக்கிற Cl அதாவது பிபியிலேருந்து வரப்போகிற எங்களுக்கு Clன்ற அளவு செறிவண்டு பார்த்தோம்னு சொன்னால் 10 தர 10.2 மூல் DM-3 ஒன்றுக்குரிய அளவு கண்டுட்டோம். அடுத்த ரெண்டாவது பார்ப்போம் என்னென்னு சொல்லிச்சுன்னா CuCl பார்ப்போம். இப்போ CuCl எப்படி பிரிகை அடையும்னா Cuக்கு +1 இருக்குது. ஆகவே Cl மைனஸ் ஏக்கோஸ் 2க்கும் குணகம் 1 தான் வரப்போகுது. இப்போ இதில் மூலர் கரைதிறன் நான் எக்ஸ்டெண்ட் எடுத்துட்டேன்டா இதுவும் எக்ஸாக வரப்போகுது. அப்போ கேஎஸ்பி எங்களுக்கு எக்ஸ் வர்க்கம் வரும். இது தந்திருக்கிறாங்க எங்களுக்கு கேஎஸ்பி 1.60 தர 10.7 என்று தந்திருக்கிறாங்க. அதாவது மூல் வர்க்கம் DM-6 என்று தருவாங்க. அப்போ இந்த பெருமையில் எக்ஸை கண்டனன்னு சொல்லி சொன்னால் எங்களுக்கு பிரித்து எடுக்கும்போது எங்களுக்கு எக்ஸ் வரும் 4 தர 10.4 மூல் DM-3 என்று வரும். இப்போ இதில் ஒரே பங்கு தான் இதில் Cl இருக்கிறபடியால் ஆகவே நாங்கள் Cl எவ்வளோன்னு பார்த்தோம்டா அதாவது இதில் இருக்கக்கூடிய Cl ஏக்கோஸில் CuCl 4 தர 10.4 மூல் DM-3 வந்துடும். DM-3 வந்துடும். அப்போ இது இந்த அளவு ரெண்டாவது. அடுத்த மூன்றாவது பார்ப்போம். மூன்றாவது அந்த எதுன்னு பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு AgCl பார்க்கலாம். AgCl ஒரு திண்ம நிலையில் இருக்கும். அதை நாங்கள் இதில் கரைச்சோம்னு சொல்லி சொன்னால் ப்ளஸ் அரிதாக கரையக்கூடிய ஒரு சேர்வை ஏக்கோஸ் அதுவும் Cl மைனஸ் என்று வரும். ஆகவே இதில் பீசமான 1 கொண்டு வரும். அப்போ கேஎஸ்பியை நேரடியாக எழுதலாம். இதை நாங்கள் மூலக்கரைதிறன் எக்ஸும் என்று எடுத்தேன்னு சொன்னால் இது எக்ஸ் வர்க்கம் வேண்டிய வந்துடும். எங்களை தந்திருக்காங்க கேஎஸ்பி AgClக்கு 1.60 ×
10⁻10 என்று வரும். ஆக மோல் ஸ்கொயர் dm - 6 என்று வருது. அப்போ இதிலேருந்து நாங்கள் எக்ஸை பார்த்தோம்னு சொல்லிச்சுன்னா எங்களுக்கு எக்ஸ் வரும் என்ன சொன்னால் 1.2 இன்ட்டு 10⁻5 மோல் dm - என்று வரும் -3 என்று வரும். இப்போ இது எங்களுக்கு எவ்வளோ பெருமதியான சிஎல்ல அந்த நிரம்பல் கரைசலில் கொண்டிருக்கும்னு பார்த்தோம்னா அதுவும் 1.2 இன்ட்டு 10⁻5 மோல் dm - 3 என்று எங்களுக்கு விடையாக வரும். இதில் இது 2வது. சரி, 3வதுல தான் ஒரு சின்ன ஒரு விஷயம் உண்டு, புது விஷயம் ஒன்று எங்களுக்கு நோட்டாக வரும். 3வது எப்படின்னு சொல்லி சொன்னால் பார்ப்போம். 3வது வந்து நாங்கள் Hg2Cl2 இது சொல்லிடாக இருக்கும், அதாவது திண்மமாக இருக்கும். அப்போ Hg இங்கே 2+ தான் இருக்குது எங்கள்கிட்ட. Hg2 இப்படி எழுதுகிறேன் நான், பிறகு ஏன்ன்றது விளக்கத்தை கொடுக்குறேன்னா Hg2 2+, அதுவும் A+ எழுதி ப்ளஸ் இங்கால Cl - A+ போட்டு இதுக்கு 2 போடும். இப்போ நீங்கள் கேட்கலாம், இங்கே 2 இருக்குது, இங்கே 2 தானே வரணும் அப்படின்னு. இல்லை, இது ஏன் வரலன்றதுக்கு பின்னுக்கு நான் ஒரு காரணம் சொல்கிறேன். இப்போ இதை செஞ்சு முடிச்சுட்டு நான் உங்களுக்கு பின்னுக்கு தொடர்ச்சியாக இந்த காரணத்தை சொல்கிறேன். அப்போ இது எக்ஸ் என்று எடுத்த நான் மூல கரைதிறன், இது 2x என்று வரும். அப்போ இந்த KSPயை நேரடியாக எழுதலாம் நாங்கள் 4x கணம் என்று வரும். அப்போ 4x கணத்துக்கு நான் இங்கே நாங்கள் கணக்கு போட்டோன்னு சொன்னால் 1.08 ஏற்கனவே தந்திருக்கிறாங்க. தர 10⁻16 தந்திருக்காங்க. 10⁻16 மூல் கணம் dm - 9 என்று வருது. ஆகவே இதிலேருந்து நாங்கள் இதை பார்த்தோம்னு சொல்லிச்சுன்னா எங்களுக்கு இதிலேருந்து வர குளோரின் வந்து குளோரின் செறிவு எவ்வளவு இருக்குமென்னு சொல்லிச்சுன்னா எங்களுக்கு இதில் 2 மடங்காக இருக்கிறபடியால் இந்த சுருக்கியில் வரும் எக்ஸ்ன்னு சொன்னால் எக்ஸ் வந்து எங்களுக்கு வருது 3 தர 10⁻6 மூல் dm - 3 என்று வரும். ஆகவே இதிலிருந்து வர்றது 2 மடங்காக இருக்கிறபடியாக எங்களுக்கு 2 மடங்காக இருக்கிறபடியாக இதில் 6 தர 10⁻6 மூல் dm - 3 என்று எங்களுக்கு கிடைக்கும். அப்போ இந்த ஒழுங்கை நாங்கள் எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் இதில் பார்த்தோம்னா இது 10⁻6, இது 10⁻5 அப்படியே பார்த்து கொண்டு போகலாம். இது 10⁻4, அதுக்கப்புறம் இங்கே பார்த்தோம்னா 10⁻2 இதோட சேர்க்கணும் 10⁻1 வருது. ஆகவே இப்படி பார்க்கும்போது எங்களுக்கு எந்த ஒழுங்கில் வரும்னு சொன்னால் ABCD ஒழுங்கில் இதில் நாங்கள் நேரத்துடைய பார்த்ததன் பிரகாரம் ABCD ஒழுங்கில் முதல்ல வந்து A, அதாவது A கூட இருக்கும், Aயில் அடுத்தது Bயில் கூட இருக்கும், இல்லை Cயில் கூட இருக்கும், இது Dயில் கூட இருக்கும். இது ABCD என்று நீங்கள் இதிலே பார்த்து கொள்ளலாம். அதில் வந்து முதல்ல A வந்து PbCl2, B வந்து CuCl2, C வந்து AgCl, D வந்து Hg2Cl2. சரி, இது வந்து விடையாக எங்களுக்கு இப்போ ஸ்க்ரீன்லேயே நான் விடையை நீங்கள் பார்க்கலாம். விடை வந்து 4வது விடையாக அந்த ஸ்க்ரீனில் உங்களுக்கு தெரியும். இப்போ தெரிஞ்சு கொண்டிருக்கு, நான் இதில் எழுதுகிறேன், 4வது விடையாக தெரியும். சரி, அப்போ இந்த அடிப்படையில் தான் இது இருந்தது. இப்போ நான் உங்களுக்கு ஒரு காரணம் சொல்லணும், அதாவது Hg2Cl2க்கு ஏன் இப்படி ஒரு நிலைமை, அதாவது அந்த கரைதிறன் வந்து அப்படியே நாங்கள் எழுதினோம் என்றதுக்கான காரணம் தான் இப்போ நாங்கள் இதில் பார்க்க போகிறோம். அந்த காரணத்தின் அடிப்படையில் பார்த்தோம்னா Hg2Cl2 இப்படி பிரிவு அடையும் எப்படி அப்படின்னு சொல்லி சொன்னால் Hg2 A+ ஆகவும் 2Cl - ஆகும் என்று முதல்ல எழுதினான். அதுக்கு அடிப்படை காரணமாக இருக்கிறது என்ன காரணம்னு சொல்லி சொன்னால் இந்த Hg என்றது வந்து எங்களோட ரசம் வந்து ஒரு D தொகுப்பு மூலகம். அந்த D தொகுப்பு மூலகத்தினுடைய வலுவள ஓட்டு இலத்திரன்களை பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் வலுவள ஓட்டு இலத்திரன்கள் வந்து 5
D10, அடுத்தது 6S2, அதாவது எஸ்ஸில் 2 இலத்திரனும் டியில் 10 இலத்திரனும் இருக்கும். இதே H ப்ளஸ் Hg ப்ளஸ்ஸாக நாங்கள் இதை பார்த்த மாதிரி இருந்தால் 5T10ம் டியில் 10ம் 6S1ம் இருக்கும். சரி, இப்போ இப்படி ஒரு நிலையில் வந்து Hg வந்து ஒரு உறுதி இல்லாத தன்மையாக இருக்கிறதால இதில் உள்ள ஸ்பின், அதாவது கரங்கள் காந்த சக்தி சொட்டன் என்று சொல்கிறது. இந்த வேர்ட் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. கரங்கள் காந்த சக்தி சொட்டன். கரங்கள் காந்த சக்தி சொட்டன் வந்து இங்கே வந்து நாங்கள் வழமையாகவே இதை எப்படி குறிக்கிறேன்னு சொன்னால் +or -½ போடுவோம். ஸ்பின் என்றும் இங்கிலீஷில் சொல்லுவாங்க. +or -½ சொல்லுவோம். ஸ்பின் என்று சொல்கிறது. இது ஆரம்பத்தில் நாங்கள் படிச்சிருப்போம். எங்கேன்னு சொன்னால் சக்தி சொட்டன்களில் 4 வகையான சக்தி சொட்டன் இருக்குது. முதன்மை சக்தி சொட்டன். ரெண்டாவது வந்து கோண உந்த சக்தி சொட்டன். இதை என்னென்று குறிப்போம். இது கோண உந்த சக்தி சொட்டன் எல் என்று குறிப்போம். அடுத்தது இதை வந்து காந்த சக்தி சொட்டன் இதை எம் என்று குறிப்போம். அடுத்தது இப்போ கரங்கட் காந்த சக்தி சொட்டன். இதை நாங்கள் எஸ்ன்னு கொடுப்போம். இப்போ இதில் ஏன் இப்படி சொல்கிறேன்னா, இது எல்லாமே ஒரு எலக்ட்ரான் எங்கே இருக்குது, அந்த அலுவல ஓட்டில், அந்த ஓட்டின் அடிப்படையில் எங்கே இருக்குது, எப்படி இருக்குது என்றதை சொல்கிற அமைப்பு தான் இந்த அமைப்புகள். இதில் இப்போ என்ன நடக்கும்னா, Hg+ வந்து இப்படி ஒரு நிலையில் இதில் வந்து என்ன இருக்கும், இதில் வந்து ஸ்பின் இருக்கும். அதாவது கரங்கள் காந்த சக்தி சொட்டன் வந்து இதில் காணப்படும். இந்த கரங்கள் காந்த சக்தி சொட்டன் காணப்படுமாக இருந்தால் இது வந்து உறுதியற்ற நிலையில் இருக்கும். ஆகவே இது வந்து உறுதியான சேர்வையோட இன்னொரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய நிலைமை வரணுமாக இருந்தால் இந்த Hg என்ன செய்யும், 2 Hg2+ ஆக 5D10 1 என்ற மாதிரியும், திருப்பி 5D10 6 1 என்ற மாதிரியும் வரும். இப்போ இதில் என்ன நடக்கும், கரங்கள் சக்தி சொட்டன் சேர்ந்து இதில் ஒரு ½ வரும். இது +or -½ இதுவும் ஒரு +or -½ ரெண்டும் ½ இருக்கும். அப்போ ரெண்டையும் சேர்த்து பார்த்தோம்னு சொன்னால் இதில் சக்தி சொட்டனை பார்த்தோம்னா இது, அதாவது கரங்கள் காந்த சக்தி சொட்டன் வந்து இங்கே 0 ஆயிரும். அப்போ இந்த 0 ஆகிறதால எங்களுக்கு என்ன செய்யாது, அதில் சேர்வைகளோட சேரும் உறுதித்தன்மை வந்து கூடுதலாக இருக்கும். அந்த அடிப்படையில் தான் இந்த Hg22+ வந்து எங்களுக்கு ஸ்பின் இல்லை, அதாவது இந்த கரங்கள் காந்த சக்தி சொட்டன் இல்லாமல் காணப்படக்கூடியதாக இருக்கும். எனவே தான் இந்த அமைப்பு எப்படி வருதுண்டா, Hg2Cl2 வந்து எங்களுக்கு பிரிகை அடையுது வந்து எப்படி, Hg2+2 ஆகவும் 2Cl- aqueous ஆகவும் பிரிகை அடையும். சரிதானே? அப்போ அந்த அடிப்படையில் இவருக்கு 2xன்னு கொடுக்குறோம், இது xன்னு கொடுக்குறோம், இது 2xன்னு கொடுக்குறோம். அவை KSP வந்து எங்களுக்கு நாங்கள் இங்கே 4 தானே இந்த வலுவளவு, 4x கணக்கு கொடுக்குறோம். எதுக்கு, Hg2Cl2 KSP. இதுதான் இங்கே
முக்கியமான இடம் நான் அங்கே பிரித்து காட்டினதுக்கு. இப்போ நீங்கள் இந்த விடையை பார்த்துக்கொள்ளுங்க.